ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட் ஐ குக் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல் சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் மேக்ஸிமம் அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த வீக் வந்திருந்தோம், லாஸ்ட் வீக் வர முடியல. ஸோ அதனால் இந்த வீக் வந்துருந்தோமா. ஸோ தங்கச்சி வந்து மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டா. நான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடியே வந்து கொஞ்சம் தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற ஐட்டம்ஸ்லேயே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் தான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் சாதம் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் செய்கிறதுனால குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இல்லை பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா பிரியாணி இலை இதெல்லாமே சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்குதோ அதுதான் இந்த கீ ரைஸ்க்குமே சரி பிரியாணிக்குமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 அழகு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 6 அழகு வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1க்கு 2ன்ற அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்து எந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கணும் அதே அளவுக்குல வந்து அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு வந்து நான் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். நான் அதனால் 3 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். இதில் அரிசிக்கு தண்ணி அளவு தான் முக்கியமே தவிர இந்த தேங்காய் பால் வந்து டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதில் குழஞ்சி போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டா ஸோ சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு தாளிச்சிக்கிறேன். சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணாலே போதும். சூப்பராக வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி, அதுக்கப்புறமா 2 வெங்காயமும் ஆட் பண்ணியிருந்தேன். 3 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த சைடில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அது ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுருக்கலாம். இந்த சைடில் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போய் தக்காளியோட நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இதுலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சிக்கன் கிரேவி மசாலா இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு வச்சா மட்டுமே போதும். ஸோ இதிலே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக சேர்க்கறதுனால நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சைடு சிக்கன் நல்லா வேகட்டும். ஸோ அதனால் மூடி போட்டு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து நாங்கள் கீ ரைஸ்க்கு வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்லேயும் 1 விசில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாலே எங்கள் வீட்டு அரிசி வெந்துடும். ஸோ உங்கள் அரிசி பதத்துக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் தூளும் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். நான் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் சேர்த்து இறக்கிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான சிக்கன் ஃப்ரை ஐட்டம்ஸ். நம்ம 65லாம் பண்ணும்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல, இது நல்லா ஷாலோ ஃப்ரைலேயே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராக அதே மாதிரி ஜூஸியாக வெந்துடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுருக்கோங்க. இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும், சிக்கன்லேருந்து வர தண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து வீட்டில் அரைச்சிருந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சிக்கன் 65 மசாலா தான் இதில் டேஸ்ட்டே இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இது வந்து 10 ரூபா பேக்கெட் இருந்ததுனால நான் ஒரு பாதி மட்டும் போட்டுக்கிறேன். இது 1/2 கிலோ சிக்கனுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா, இந்த எண்ணெய், இதில் இருக்கிறது எல்லாமே ஒன்றோட ஒன்று கலர்றவளுக்கு நம்ம அடிக்கடி திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கும். விசிலாக அடங்கிடுச்சு. ஸோ இப்போ திறந்து காட்டுறேன். நான் வந்து 3 அழகு வச்சுருந்ததுனால எனக்கு நிறையா வந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து சர்விங்காக இன்னொரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். மீதியை வந்து சூடாகவே வச்சுருந்தாலுமே அப்போ தான் சாப்பிட இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த சைடு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே சூப்பராக வெந்து நம்மளுக்கு அந்த சைடில் இருக்க மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துருக்க ஆரம்பிச்சிருச்சு. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தாக்கும் நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக தயிரும் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். ஆனியன் ரைத்தாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் சிக்கன் வச்சுருந்தால ஸோ அதுவும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டேஸ்டிங்காக கொஞ்சமாக வந்து அம்மாவுக்காக தட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா டேஸ்ட் பார்த்ததா தெரியும் உப்பு காரம் இதாக கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சு வந்து ரொம்ப சூப்பராக சிக்கன் கிரேவி, கீ ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தாவோட ரெடி பண்ணியாச்சு. ஸோ பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.